என்ன இப்போ உங்களுக்கு வெறும் விக்கல்ஸ்ன்ற ஒரு பேஜ், விக்கல்ஸ்ன்ற ஸ்டாண்டப் காமெடி ஷோ இல்லை ஒரு காமெடி ரீலாக இல்லாமல் விக்ரம்ன்ற ஹியூமன் பீங்கோடய அவங்க ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ப்ரோ என்ன பண்ணிருக்கீங்க, தினமும் பார்த்தோம், இப்போ மிஸ் பண்ணிருக்கோம், என்ன தான் பண்ணுறீங்க, என்ன பேசுவாங்க, ரொம்ப உரிமை எடுத்துகிட்டு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து இப்படி ஃபேன்ஸ்லாம் வந்து எனக்கு ஒன்று டிஸ்டர்பன்ஸில். எனக்கெலாம் ரொம்ப அல்பமாக எனக்கு வேணுங்க. நிஜமாலே யாராச்சும் என்னெல்லாம் தெருவில் பார்த்து தயவுசெய்து வந்து டிஸ்டர்ப் பண்ணுங்க. எனக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் அப்பாலாம் நான்லாம் வந்து அவருக்கு புரியவே புரியாது சோஷியல் மீடியாலாம் என்ன ஏதுன்னு. ப்ளஸ் நான் ஹரி சிபி எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க, ஆதியும் கூட. நாங்கள் எல்லோரும் எங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜஸில் எங்கள் பெட்ரூமில் தான் ரீல் போடுவோம். ஸோ எங்கள் அப்பா இன்டர்நெட்டும் பார்க்க மாட்டார். ஸோ அவர் பார்க்குற சீன் என்னென்னா, ஒரு 4 பசங்க தினமும் ஒரு பெட்ரூம்குள்ளே இருப்பானுங்க, 8 மணி நேரம் அந்த பெட்ரூம்லேயே இருப்பானுங்க. சரிங்களா? கட் பண்ணால் ஒரு சாயந்தரம் அது 3 பசங்க வெளில போயிடுவானுங்க. நான் ரொம்ப டயர்டாக அப்படி வெளில வருவேன். இதே தான் அவர் பார்த்துட்டே இருப்பார். சரிங்களா? அவருக்கு இவனுங்க என்னன்னே புரியல. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா நிலவை கொண்டு வா அந்த ரீல் நாங்கள் பண்ணது வந்து வைரல் ஆச்சு. வைரல்னா எப்படின்னா, அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஒரு ஆக்சுவல் வைராலிட்டியே பார்க்குறோம். நிலவை கொண்டு வந்தோன்னு இப்படி எடுத்து பார்த்தா எப்படி இருந்துச்சுன்னா, நல்லா இப்படி போஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு பேஸ்ட் இப்படி பார்க்குற 10,000 வியூவில் இருந்துச்சு. பரவாயில்ல, என்ன ஒரு நிமிஷத்தில் இவ்வளோ வியூஸ். அப்புறம் கொஞ்ச நேரம் பேஸ்ட் பார்த்தோம், 1 lakh. என்னது இது இப்படி 10. அப்புறம் பார்த்தா 1 million ஆச்சு. 1 millionலாம் தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. ஒரு பக்கம் எஸ்ஜே ஸ்டுடியோ சார் போஸ்ட் பண்ணுறாரு, சிம்ரன் மேம் போஸ்ட் பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தா தேவா சார் எனக்கு ஃபோன் காலில் வந்துட்டு என்கிட்ட, தம்பி ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, உங்களால் எங்களுக்கு பப்ளிசிட்டின்னாங்க. நான் சத்தியமாக அழுதுட்டேங்க. சார் அதெல்லாம் இல்லை சார், தப்பி தோறி கூட இப்படிலாம் சொல்லிடாதீங்க. அவ்வளோ பெரிய மனசு அவருக்கு, அவரால் எங்களுக்கு பப்ளிசிட்டி. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் சார், நிலவை கொண்டு வா யாருக்கு லைஃப்பை மாற்றுச்சோ இல்லையோ, எங்களுக்கு நிஜமாலே நிலவே கொண்டு வந்துருச்சு. அந்த பாட்டு பார்த்ததுக்கப்புறம் சிம்ரான் மேமை தாண்டி எங்களை தான் எல்லாருக்கும் ஞாபகம் வருது. அந்த சாங் வைராலிட்டி ஆனோன்னே எங்களுக்கு என்னென்னா, அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் யூடியூப் மீடியாவில் நாங்கள் பார்க்குறோம். திடீர்னு பார்த்தா எல்லோரும் கால் பண்ணி எங்ககிட்ட இன்டர்வியூலாம் கேட்குறாங்க. நாங்கள் சார் இன்டர்வியூ, நாங்கள் 4 பேரா? நாங்கள் எப்படின்னா, யார் எப்போ இந்த இன்டர்வியூ நிற்கும்னு தெரியாது. அதனால எப்படின்னா, நான் ஹரி சிபி எங்கள் கிட்டே இருக்கிற எல்லா எடிட்டர்ஸ் எல்லாருமே உட்காந்துருவோம். எல்லோரும் உட்காந்து எல்லா லைஃப் ஸ்டோரியும் சொல்லிடுங்க, வீட்டுக்கு பெருசாக காசு போகிறதில்ல, அம்மா அப்பா கிட்ட இந்த இன்டர்வியூ காட்டி நாங்கள்லாம் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிக்கலான்னு. எங்கள் அப்பாவுக்கு புரியவே இல்லை. நல்ல ஞாபகம் இருக்குது. நிலவை கொண்டு வா அந்த வைராலிட்டி பீக் எப்படி இருக்குன்னா, டைனிங் டேபிள் ஒருத்தர்கிட்ட இன்டர்வியூ கொடுத்துட்ருப்போம். அங்கேருந்து பார்த்தா ஹாலில் ஒருத்தவங்க செட்டப் பண்ணிருப்பாங்க. அப்புறம் கீழே அந்த ஸ்டூடியோவில் இன்னொருத்தவங்க செட்டப்பும். எங்கள் அப்பாவுக்கு புரியல, வீட்டுக்கு இவங்க நயா பைசா கொடுத்ததில்ல, இவனுக்கு இத்தனை பேர் வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க, யார் நீ, நிஜமாலே உருப்பட்டுட்டியா லைஃப்ல அப்படின்ற ஜோன்ல இருந்தாரு. ஆனால் அப்படி இருந்தவர் எனக்கு ஏன் பிக் பாஸ் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா, அவருக்கு தெரியாது நான் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மர், நான் நல்லா யோசிப்பேன். அவருக்கு ஞாபகம் இருக்கிறதுலாம் நான் காலேஜ் பங்க் பண்ணது, என் பிரின்சிபல் கால் பண்ணி உங்கள் பிள்ளை உருப்பட மாட்டான்னு சொன்னது, இதுதான் அவருக்கு ஞாபகம் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு இப்படி எல்லாரும் இன்டர்வியூ எடுத்தோன்னா அவருக்கே தெரியாது நான் யார், இவன் தான் நல்லதாக தான் பண்ணுறேன். நான் பிக் பாஸ் வந்து தான் அவருக்கே தெரியும், ஓ நடிப்பியா, பரவாயில்லடா எதிர்த்துலாம் பேசுறேன்னு. என்ன டுவர்ட்ஸ் என்னடா கெட்ட வார்த்தை பேசுற, இதெல்லாம் உனக்கு தெரியும் அப்படின்னாரு. இப்படி நான் உன்னை வளர்க்கலையே அப்படின்னு. பட் பரவாயில்ல. ஆனால் பிக் பாஸ் போயிட்டு வந்து நான் ஒரு மிகப்பெரிய விஷயம் கற்றுக்கிட்டேன். அது என்னென்னா, ஒர்க்கிங் ஆஃப் தி வேர்ல்ட், உலகம் எப்படி வேலை பார்க்குதுன்னு. அதில் நான் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பிஆர். பிரதீப் ரங்கநாதன் கிடையாதுங்க, அவர் நல்லா வேலை பார்ப்பான்னு எல்லாருக்குமே தெரியும். பிஆர்னா பெய்டு ப்ரொமோஷன்ஸ் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ். நான் கற்றுனேன்னா பிஆர் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக முக்கியம். நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், எல்லாருமே லைஃப்பில் நீங்கள் செலிப்ரிட்டியோ பப்ளிக் ஃபிகரோ இல்லையோ பிஆர் வச்சுக்கோங்க. நான்லாம் முடிவு பண்ணிட்டேன் பிஆர் வச்சே தீரணும் அப்படின்ட்டு. அதாவது பெரிய விஷயங்களுக்குலாம் இல்லை, வீட்டில் நடக்கிற சண்டைகளுக்கே. இப்போ என் ஒய்ஃபோட சண்டை தெரியாதனமா எங்கள் ஒய்ஃபோட அப்பாவை அவன் கிடக்கிறான்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கலாம். சாரிலாம் கேட்க மாட்டேன் இப்போ. நோ, அதில் சின்ன பிள்ளைங்களுக்கு சாரி கேட்குறது கான்வர்சேஷன்லாம் நோ. நியூ வேர்ல்டு எப்படின்னா, நீங்கள் ஒரு பிஆர் ஹையர் பண்ணிடலாம். பேசிக் பேக்கேஜ்னால் என் ஒய்ஃபுக்கு அவங்க மீம்ஸ் அனுப்புவாங்க. அதாவதுமா புருஷன்னா அப்படி தான் பேசுவான், இதில் என்ன இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் அட்வான்ஸ் பேக்கேஜ்னால் கமெண்ட்ஸில் வந்து திட்டுவாங்க, யார் அவங்க அப்பாவை, அவங்க அப்பா அப்படி தானே கரெக்டாக தானே சொல்லியிருக்கான்னு. மெகா பேக்கேஜ்னால் நியூஸ் சிட்டி சேனலில் டிபேட்லாம் வச்சுருவாங்க. சரிங்களா? எப்படின்னா, ஏமா அவங்க பரம்பரை அப்படி தானே, இப்போ அவர் என்ன தப்பாக சொல்லிட்டாருன்னு கடைசியில் என் ஒய்ஃப் கன்ஃபியூஸ் ஆகி என்கிட்ட வந்து சாரி கேட்டுருவா. ஸோ இதுதான் நான் வந்து கற்றுக்கிட்டது. பட் பிஆர்லாம் பற்றி பேசும்போது இங்கே நிறைய பேஸ் மீடியாலாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். இங்கே நான் இன்வைட் பண்ணி வந்த என் ஃபேன்ஸுக்கு நான் ஒரு உண்மையை சொல்லிடுறேன், இது வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோவே கிடையாதுங்க. சரிங்களா? நான் வந்து ஒரு படம் பண்ணுறேன்.
சார் கேட்குறேனேன்னு கோச்சிக்காதீங்க, நீங்கள் கையெல்லாம் தட்ட மாட்டீங்களா? 10 வருஷம் கழிச்சு படம் பண்ணுறேன் சார். ஹீரோவா? லைட்டானாச்சு சிரிங்க சார். எனக்கே வருத்தமாக இருக்குது. படம் பண்ணுறேன்னா அங்கே சிரிக்கிறாங்க, திரும்பினா எப்படி ரிலீஸ் ஆகுது நானும் பார்க்குறேன்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க சார். ஸோ அந்த படத்தோட டைட்டில் ரிவீல் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். என்ன பியூட்டி. ஆமாம் ஆமாம் ஆமாம், கை தட்டலாம் மேடம், தப்பு இல்லை. மேடம் நீங்கள் தான் க்யூவில் இருக்கீங்க மேடம். என்னென்னா பொதுவாக நானும் இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ஸ் இதிலலாம் பார்ப்பேன். யூஸ்வலாக வந்து ஃபிலிம் க்ரூ வருவாங்க, ஹீரோ பற்றி டேரக்டர் புகழ்ந்து பேசுவார், அப்புறம் டேரக்டரை பற்றி ஹீரோ புகழ்ந்து பேசுவார். என் டேரக்டருக்கே என்ன ஒரு 3 வாரமாக தான் தெரியும், சரிங்களா? எனக்கும் அவர் அவ்வளோ நாள் தான் தெரியும். ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குன்னு நாங்கள் படம் பண்ண போகிறோம், இதுதான் உண்மை. உண்மையிலே அவர் நாங்கள் கேட்டோம், சார் நம்ம ஃபங்க்ஷன் வச்சா என்ன சார் பண்ணுறது, நம்ம என்ன பேசுகிறது நம்மளை பற்றினா, விக்ரம் தேர் இஸ் நத்திங் டு டாக் அபவுட் யூ, ஐ saw one video liked you அப்படின்னாரு. சார் ஐ saw your script and liked you. அதனால என்ன பண்ண, அப்போ நீ ஸ்டாண்டப் ஷோ மாதிரி பண்ணி நம்ம டைட்டில் ரிவீல் பண்ணிடலாம், எதுக்கு நம்ம வந்து குத்து விளக்கெல்லாம் ஏற்றிக்கிட்டு இப்படியே போயிடலான்னாரு. ஸோ அதுக்காக தான் இப்படி ஒரு செட்டப்பில் இந்த டைட்டில் ரிவீல் பண்ண போகிறோம். அதுக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணுற ரெப்ரஸன்டேட்டிவ்ஸாக என் ஃபேன்ஸ் முக்கியமாக இருக்கணுன்றதுக்காக உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. Now I would like to call upon my director of my movie to say, give it up for Guru sir, ladies and gentlemen. Sir, do you want to talk? No, I will tell. ஸோ இந்த படத்தில் பேசிக்லி நான் வந்து ஹீரோவாக பண்ணுறேன் சார். கரெக்ட், ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்துச்சுங்க. ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி எப்படி கூப்பிடுவாங்கன்னா கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக கூப்பிடுவாங்க. ப்ரோ படம் ஃபுல்லாக வருவீங்க ப்ரோ, அப்படியா ப்ரோ, ஹீரோ கூடவே இருப்பீங்க ப்ரோ, சூப்பர் ப்ரோ, எவ்வளோ நாள் ஷூட்டு, ஒரு அரை நாள் தேவைப்படுது ப்ரோன்பாங்க. அப்புறம் அதுக்கு நான் பேமெண்ட் சொன்னேன்னா போய் கேட்டு ப்ரோ அவ்வளோ தர முடியாதுன்பாங்க. ஸோ திடீர்னு பிக் பாஸ் விட்டு வந்தோடனே இவங்க ஹீரோவாக நீங்கள் தான் பண்ணணும், லீடாக பண்ணணும்னு மெசேஜ் அனுப்பிச்சாங்க சூப்பராக இன்ஸ்டாகிராமில், சரிங்களா? இன்ஸ்டாவில் மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டோன்னே நான் நினச்சேன் ஏதோ ஷார்ட் ஃபிலிம் பைலட் ஃபிலிமுக்கு தான் கேட்குறேன்னு பார்த்தா நிஜமாலே ஃபீச்சர் ஃபிலிம்னாங்க. நான் கொஞ்சம் ஷாக்கில் இருப்போம்ல, ப்ராங்கிங் பண்ணுறானுங்களா? ஏன்னா பிக் பாஸ்லேருந்தே நான் ப்ராங்க்குக்கு நிறைய ஏமாந்துட்டேன். இதில் ஏதாச்சும் ஹிடன் கேமரா ஷோ ஏதாச்சும் இருக்கான்லாம் யோசிக்கும் போது இல்லை இது நிஜம்தான்னு எனக்கு, நம்மளை ஹீரோவாக போட்டு இவர் அவ்வளோ திறமையாக எடுக்க போகிறாரா? சரி, இந்த டவுட் அவர்கிட்ட சொல்லி அவர் பாட்டு ரிட்டர்ன் ஆகிடும். ஓ ஷோர், யா வை நாட், யா வெளில போய் நல்லா ஆனந்தங்கள் அப்படிலாம் அவ்வளோ ஆனந்தமாக இருந்துச்சு எனக்கு. ஸோ சார் தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஏன் சொல்கிறேன்னா நம்மளுக்கு நம்பிக்கை வரதே ரொம்ப கஷ்டங்க சில நல்ல விஷயங்கள் நடக்கும்போது. ஸோ என் லைஃப்பில் இப்போது நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். அண்ட் 2016லலாம் எனக்கு ஹீரோ ஆசை இருக்கும், பின் மண்டையில் இருக்கும், அது வெளியில் சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்கும். அப்படி ஒரு வெளியில் சொல்கிறதுக்கே வெக்கப்பட்ட ஒரு கனவு இன்னைக்கு ரியாலிட்டியாக நடந்துட்டு இருக்கும்போது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோட ஃபஸ்ட்டு பார்ட்டில் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச், இட் மீன்ஸ் அ லாட். சார் shall we reveal the title? So yeah, without further ado we will like to reveal the title for you guys. சார் வாங்க சார், இல்லைங்க சார், நீங்கள் என்ன சார் படத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் நின்றுட்டீங்களா சார்? எந்த 2 கைடு சார், இதுவா? ஓகே கைஸ், சார் shall I give it a countdown? டேய் ஹரி, நீ தானே இருக்க எஸ் அப்படின்னு கத்துறா, யதார்த்தமாக இருக்கும். ஓகே லெட்ஸ் கிவ் இட் a countdown. 3, 1. ஸோ யா வாங்க சார். ஸோ இதுதான் எங்கள் டைட்டில், லைட் வெயிட் பேபி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார் படத்தை பற்றி ஓரிரு வார்த்தைகள். As you can see, movie name is Lightweight Baby. Actually, I'm from Bangalore. I understand Tamil very well, but speaking is a little bit problem. So don't mind, I speak in English. The Lightweight Baby, as you can see, it is the imbalance in the life. One side you have, lightweight, another side you have heavyweight. So that is about the movie. Once the movie gets released, you will know what is the movie about. ஸோ மூவியில் இப்போ நான் இதை சொல்லும் போது தான் உங்களுக்கு தெரியும் என்னையே இவர் ஹீரோவாக சூஸ் பண்ணாருன்னு. மூவியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு மைக் இருக்குது,
ஸ்டாண்ட் இருக்குது, அப்புறமா வெயிட்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் அ லவ் ஸ்டோரி Correct. between a aspiring stand-up comedian and a female body builder. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்களா? அதனால தான் நான் அந்த படத்தில் ஹீரோவாக இருக்கேன். ஸோ என்ன எங்கள் டைட்டிலை விட எங்கள் படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட பியூட்டிஃபுல் அண்ட் ஸ்ட்ராங் ஹீரோயின் தான். சார், ஷால் வி கால் Aarti Krishna. ப்ளீஸ் கிவ் இட் அப் ஃபார் அவர் ஹீரோயின் ஆர்த்தி கிருஷ்ணா, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். எஸ் சார், ப்ளீஸ். ஹாய் ஆர்த்தி, ப்ளீஸ் வாங்க. ஸோ இவங்க தான் ஆர்த்தி கிருஷ்ணா, இவங்க தான் எங்கள் படத்தோட ஹீரோயின். ஸோ ஆர்த்தி, டு யூ வாண்ட் டு டாக்? அவங்க கொஞ்சம் நர்வஸாக இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்டேஜெல்லாம் பழக்கம் இல்லை, என்ன மாதிரி லோடலாம் பேச வராது. பட் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. நல்ல காம்போவில் அவங்க கை பெருசாக இருக்கும், எனக்கு வயிறு பெருசாக இருக்குன்ற மாதிரி. பட் ஆர்த்தி, திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம், ரைட்? ஸோ ஹவு டு யூ ஃபீல்? யூ ஹேவ் டு டாக். யுவர் ஹீரோயின் அண்ட் ஆல், வி கேவ் பிக் இன்ட்ரோ. Okay. Actually, thank you so much for this opportunity. இது என்னோட எந்த லாங்குவேஜில் பேசணும்? ஓகே, எனக்கு தமிழ் அவ்வளோ வராது, பட் ஐ வில் ட்ரை. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அதனால் எனக்கு தெரியலை இது எப்படி வரும், எப்படி எனக்கு பண்ணும். நல்லா வரணும் அப்படி தான் ஆசை இருக்குது. பட் ஐ வில் கிவ் மை பெஸ்ட். அண்ட் ஓகே, தேங்க்யூ பிரசன்ட் மீடியா. இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கரெக்டாக இருக்குல்ல? அவங்க ஃபர்ஸ்ட் டைம், ஸோ ஒரு தடவை கை தட்டிடுங்க. எல்லாரும் ஸ்டேஜில் ஏறி நர்வஸாக இருக்கிறத பார்ப்பீங்க, இவங்க இந்த பில்டிங் படி ஏறும்போதே நர்வஸ் ஆகிட்டாங்க. ஸோ ப்ளீஸ் கிவ் இட் அப் ஃபார் ஆர்த்தி. திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் and this is, I think, first time she's not posing on stage and speaking on stage. So give it up for Aarti, ladies and gentlemen. So that's it, no sir? இவ்வளோ தாங்க மேட்ரு. இதுக்கு தான் உங்கள் எல்லாரையும் நாங்கள் கூப்பிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. யூஸ்வலாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நிறைய பேசுவாங்க. எங்களுக்கு பேசுறதுக்கு இனிமேல் இல்லை, செய்து காட்டி விட்டு வந்து பேசுகிறோம். எனக்குன்னு இருந்த 4 பிஆர் இவனுங்க தான் நான் பிக் பாஸில் இருக்கும்போது. ஸோ அவனுக்கு நான் என்ன சொன்னாலும் கை தட்டுவாங்க. நீங்கள் எல்லோரும் கோவப்படாதீங்க சார். ஸோ யா, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். வாங்க, இது ஏதோ ஒன்று பண்ணணும் போலையே. என்ன இதையெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா ப்ரோ? என்ன பண்ணும் ப்ரோ? காட்டிட்டு ஓப்பன் பண்ணணும். Sorry.